உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கம். இன்று திருக்குறளின் முதலாம் பிரிவான அறத்துப்பாலில் இருந்து இரண்டாம் இயலான இல்லறவியலில் உள்ள அதிகாரம் 11 செய்நன்றி அறிதலின் பொருள் மற்றும் அதன் குறள்களை காணலாம். திருக்குறள் பிரிவு அறத்துப்பால், இயல் இல்லறவியல், அதிகாரம் செய்நன்றி அறிதல். அறநூற் பாகுபாட்டின்படி அறம், பொருள், இன்பம், வீடு என வரிசைப்படுத்தப்பட்ட உறுதிப்பொருள் 4 முதலான அறத்தை கடைப்பிடிக்கும் இருவகை வாழ்க்கை முறைகளையும் கூறும் பெரும் பகுதி அறத்துப்பால் எனப்பட்டது. இல்லறவியலின் பொருள் இருவகை அற வாழ்க்கைகளுள் இயல்பானதும் பெரும்பான்மையானதும், உலக நடப்பிற்கும் துறவறத்திற்கும் இன்றியமையாத துணையாவதும், உலகில் உள்ள ஐம்புலவின்பமும் நுகர்வதும், முறைப்படி கடைப்பிடிக்க பெறின் வீடு பெற்றையும் தருவதும், நல்லறமென்று உயர்ந்தோரார் சிறப்பிக்க பெறுவதுமான இல்லற வாழ்க்கையின் இயல்பை கூறும் சிறு பகுதி செய்நன்றி அறிதலின் பொருள். இன்முகத்தோடும் இன்சொல்லோடும் விருந்தோம்பி வேளாண்மை செய்தவருக்கும் வேறு வகையில் உதவினவருக்கும் நன்றி அறிவுடையராயிருத்தல். உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்னும் பழமொழி இங்கு நினைக்கத்தக்கன. குறள் எண் 108. நன்றி மறப்பது நன்றன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. விளக்கம்: ஒருவர் நமக்கு செய்த நன்மையை மறப்பது நல்லதல்ல. அவர் தீமை செய்திருந்தால் அதை மட்டும் அக்கணமே மறந்துவிடுவது நல்லது. வாழ்க வளமுடன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். தொடரும் செய்நன்றி அறிதலின் அடுத்த குறள். நன்றி.